ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது இந்திய அணியில் சீனியர் வீரர்களான ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ரவீந்திர ஜடேஜா இந்த 2 வீரர்களையும் எதனால் பிளேயிங் லெவனில் சேர்க்காம கழட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்போது முன்னாள் வீரரான கவாஸ்கர் பார்த்தீங்கன்னா தற்போதைய இந்திய அணியின் கேப்டனான ஜஸ்பீத் பும்ரா மற்றும் தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் இவங்க 2 பேரையும் கடுமையாக விமர்சனம் பண்ணி தற்போது தாக்கி பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் தொடங்குச்சு. இந்த போட்டியில் முதல்ல இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு பண்ணாங்க. இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ராகுல் இவங்க 2 பேரும் துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினாங்க. வேகப்பந்து வீச்சில் மிகவும் துல்லியமான பந்து வீச்சை வெளிப்படுத்தின ஆஸ்திரேலிய அணி இந்தியாவுடைய பேட்டிங் ஆர்டரை முழுக்கமாக சிதைச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ரிஷப் பண்ட் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்களுடைய ஓரளவு டீசெண்டான ஸ்கோர் மூலமாக 150 ரன்களை மட்டுமே குவிக்க முடிஞ்சுது. இந்த போட்டியில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேயிங் 11ல் இந்திய அணியின் சீனியர் வீரர்களான ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ரவீந்திர ஜடேஜா இவங்க 2 பேருமே இல்லை. இதுதான் அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. இதனால் வர்ணனையாளராக இருந்த இந்திய அணியின் முன்னாள் வீரரான கவாஸ்கர் அவர்கள் தன்னுடைய கோவத்தை அவங்க லைவ்லேயே பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தி இருந்தாங்க. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ஜடேஜா இல்லாமல் எதற்காக பிளேயிங் 11 தேர்வு பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு குழப்பமாக இருக்குது. இவங்க இந்தியா மற்றும் இந்திய துணைக்கண்டங்களில் மட்டுமே சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர்கள் கிடையாது. எந்த நாட்டுக்கு சென்றாலும் அங்கு சூழ்நிலையை உடனடியாக புரிந்து கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மிகவும் திறமையான வீரர்கள். இவங்க 2 பேரும் இணைந்து 900 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காங்க அப்படின்னா அது சாதாரண விஷயமாக கிடையாது. அதே போல் இவங்க விக்கெட்டை வீழ்த்தலை அப்படின்னாலுமே கூட அதிகமான ரன் போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த வீரர்கள். ஆஸ்திரேலியாவில் மைதானங்களுடைய அளவு ரொம்பவே பெருசு. இதனால் இவங்க 2 பேரும் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாது இவங்களுடைய பேட்டிங் பார்த்திங்கன்னா லோயர் ஆர்டரில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் மனசில் வைக்காமல் எதற்காக இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை. தற்போதைய கேப்டனான ஜஸ்பீத் பும்ரா மற்றும் கௌதம் கம்பீர் ஏன் இப்படி ஒரு ஐடியாவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமாக எனக்கு புரியலை அப்படின்னு தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே போல் தற்போது இந்திய அணியில் இளம் வீரர்களான தேவ்தத் படிக்கல் மற்றும் ஹர்ஷத் ராணா இவங்க 2 பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதே போல் நிதிஷ்குமார் ரெட்டியும் தன்னுடைய முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடுறாங்க. இந்த 3 பேரும் தங்களுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நானும் இந்திய ரசிகர்கள் போலவே என்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அஸ்வின் அவர்களுக்கு பதிலாக தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தரை பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் சேர்த்துருக்காங்க. இவங்க பேட்டிங்கில் இந்திய அணிக்கு வலு சேர்ப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இவங்களை சேர்த்தாங்க. ஆனால் இவங்களும் பேட்டிங்கில் பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணலை. ஏற்கனவே அணியில் சீனியர் வீரர்களான சத்தீஸ்வர் புஜாரா மற்றும் அஜிங்கியா ரஹானே இவங்க 2 பேர் ஓரங்கட்டப்பட்டதே மிகப்பெரிய விமர்சனத்தை எழுப்புச்சு. தற்போது அஸ்வின் ஜடேஜா இந்த 2 சீனியர் வீரர்களும் அணியில் இருந்து ஓரங்கட்டப்பட்டது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு. கௌதம் கம்பீர் அவர்கள் முழுக்க இளம் வீரர்கள் கொண்ட ஒரு அணியை கட்டமைக்க பார்க்குறாங்க அப்படின்னா எதற்காக விராட் கோலியை மட்டும் அவங்க அணியில் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு. டெஸ்ட் போட்டி அப்படிங்கிறது ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகள் மாதிரி கிடையாது. இது முற்றிலும் மாறுபட்டது. அனுபவம் வாய்ந்த வீரர்கள் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் தேவை. அப்படி இருக்கும்போது எதற்காக சீனியர் வீரர்களுக்கு முழுவதுமாக இவங்க தற்போது ஓய்வு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் தற்போது கௌதம் கம்பீர் மற்றும் இந்திய கேப்டனான ஜஸ்பீத் பும்ரா மீது கடுமையான விமர்சனங்கள் தற்போது குவிந்த வண்ணம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.